الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சபைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கிறோம். எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு கற்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் செய்து செய்கின்றேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்போது மூன்றாவது முறையாக பலஸ்தீனிலிருந்து சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் புறப்பட்டு மிஸ்ருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையிலே நாம் பேச இருக்கிறோம். அங்கே அவர்கள் மொத்தம் 93 பேர் போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நமது காயல்பட்டினம் குதுபா பெரிய பள்ளியினுடைய தஃசீர் வகுப்பில் சூரா யூசுப் 12வது பாகம், ஹிஜ்ரி 1447, ரமதான் பிறை 28. அருமையான பெருமக்களே, இனிமேல் அவர்கள் எல்லாருமே இங்கே வந்தாங்க. அந்த சகோதரர்கள்லாம் வந்து பேசினாங்க. அந்த பேசியதற்கு பிறகு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை யார் என்று வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதற்கு பிறகு நீங்கள் எல்லா குடும்பத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. யூசுப் நபி சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையிலே தன்னிடமிருந்து ஒரு சட்டையை கொடுத்தாங்க. இந்த சட்டையை கொண்டு போய் பாப்பாவுடைய முகத்தில் வைங்க, அந்த அவர்களுக்கு என்ன செஞ்சிடும், பார்வை கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ அந்த சட்டையை கொண்டுக்கிட்டு இப்போ இப்போ பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒரு நிம்மதியான சூழலில் அந்த மக்கள்லாம் இங்கே வர்றாங்க. எதை நோக்கி? பைத்துல் முகத்தஸை நோக்கி, அதாவது பலஸ்தீனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பலஸ்தீன் என்பது 2வது வந்த பேர் தான். அதற்கு ஏற்கனவே ஈலியான்னு ஒரு பேர். அந்த ஈலியாவுக்கு முன்னால் கனான் என்ற ஒரு பெயர் இருந்தது. இப்போ அந்த காலத்தில் கனான் என்கிற பேர் தான் அதில் இருந்தது. அந்த நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இப்போ 10 பேர் தான் வர்றாங்க. புனியாமீன் வரல, இப்போ 10 பேர் வந்துட்டாங்க. ஒருத்தர் வரமாட்டாருந்தால ஒரு கால கபீரும் பெரியவர் இருந்து நான் வரமாட்டேன் வாப்பா வர சொன்ன. இப்போ தான் விஷயம் தெரிஞ்சு போச்சு, யார் எவருங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. புனியாமீன் அவங்களும் எல்லாத்தையும் இப்போ சந்திச்சாச்சு. புனியாமீனும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிறது அண்ணன்ட்ட தான் இருக்கிறாரு, காக்காட்ட தான் புனியாமீன் இருக்கிறாரு அப்படிங்கிறலாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவான தீர்ப்பை ஏற்படுத்தும் வரை நான் வரமாட்டேன்னு சொன்னார் அந்த பெரியவர். இப்போ அவரும் சேர்ந்து வர்றாரு. அல்லாஹ் தீர்ப்பை ஏற்படுத்திட்டான். இப்போ அந்த சட்டையை கொண்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வலம்மா ஃபஸலத்தில் ஐரு கால அபூஹும் இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப லௌலா அன் துஃபன்னிது. அவங்க மிஸ்ரில் இருந்து தான் புறப்பட்டு வர்றாங்க, சட்டையை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுஃபுடைய வாடை வீசுகிறது, யூசுஃபுடைய வாடை வீசுகிறது எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப, யூசுஃபுடைய மனத்தை நான் பெறுகிறேன், எனக்கு மனம் வீசுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்க? குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகள் தான் யாரும் இல்லையே,
பிள்ளைகள் அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மிஸ்ருடைய பார்டரை தாண்டி பலஸ்தீனுடைய பார்டரில் கால் வைக்கிறாங்க. கால் வைக்கும் போது அந்த மாதிரி சொல்றாங்க, யூசுஃபுடைய வாடை வீசுது, நீங்க என்னை கேள்வி பண்ணாதீங்க, நான் இயல்பா என்ன எனக்கு கிடைக்குதோ அதை நான் சொல்றேன் அப்படிங்கும் போது காலு தந்தாய் இன்னக லஃபீ தலாலிகல் கதீம். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க, என்ன அப்பா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, பழைய ஒரு அமைப்பிலேயே இன்னும் இருக்கிறீங்களே, யூசுஃப் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் யூசுஃப் சொல்லி கண் பார்வையும் போயிடுச்சு, திரும்பவும் யூசுஃபுடைய வாடை வீசுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நல்லா இல்லை, அழகா இல்லை, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க வராலிகள் கதி என்று அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த பழைய அந்த பஞ்சாங்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க கேள்வி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆனா இவங்க கேள்வி பண்ண இல்லை, வருத்தத்தோடு சொல்றாங்க, இன்னும் யூசுஃப் சொல்லிட்டு இருக்கிறது, ஏற்கனவே நீங்க உங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு, புனியாமினுடைய விஷயத்துல கூடு விழுந்து போயிட்டீங்க, உங்களுடைய உடல்லாம் சக்தி எடுத்து போயிருக்கக்கூடிய இந்த நிலைகளையும் திரும்பவும் யூசுஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது சரியா இருக்காது, உங்களுடைய பார்வை இந்த அளவுக்கு குன்றி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பார்வை ஏன் குன்றியது? ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு சீக்கிரம் பார்வை குன்றாது. அந்த காலத்துல உள்ள மக்கள் இன்னும் சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி உணவு, நல்ல உணவு, அருமையான உணவுகளை என்ன செய்வாங்க, உணவு உண்பாங்க. அதுல இந்த கெமிக்கல் அதெல்லாம் கலக்கிறது இல்லையே, ஒரிஜினல் உரங்கள் தானே இருந்தது. அதனால அந்த மாதிரி நோய்கள்லாம் பெருசா இருக்காது, கண் பார்வைகள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதுவும் நபிமாருடைய குடும்பத்துல ரொம்ப வலிமையானவங்களாம் இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த நிலையில இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஏன் பார்வை குறைந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தையும் அறிஞர்கள் எழுதுறாங்க. இன்றைய அறிஞர்களும் அதனுடைய ரிலேட்டிவா சில விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிளைண்ட்னஸ், அதாவது அந்த அவங்களுடைய பார்வை குறைவுக்கான காரணம் என்னன்னா மிகுந்த துயரம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரணம் எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம இந்த மருத்துவத்துறையில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த மருத்துவத்துறை இந்த தஃசீல் வரும்பொழுது இப்படிலாம் பார்க்க வேண்டியது வரும். மருத்துவத்துறையில் இந்த மாதிரி பார்வை குறைவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு. இன்னொன்று அவங்க சொல்றாங்க சைக்கோசோமாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனாலேயே ஏற்படும் மன அழுத்தம், மன உளைச்சல் காரணமாக இந்த மாதிரி பார்வைகள், கேட்ராக்ட் நம்ம ஏற்கனவே சொல்றோம், கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஆனா அல்லாஹ் சொல்வது ஒபியத், கண்களில் வெள்ளை படர்ந்தது அப்படின்னு அந்த வார்த்தைகள் வருது. எனவே இந்த மாதிரி இதுகள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மன உளைச்சலால் கண் பார்வை குன்றும். மனசுல அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுதும், மன உளைச்சல்கள் ஏற்படும் பொழுதும், எதையாவது இழந்து அதையே நினைத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு மனிதனுக்கு கண் பார்வை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இன்றைக்கு மருத்துவம் இதை சொல்லுது, அன்னைக்கு இது குரான் என்ன செய்யுது, பேசுகிறது. சரி, இரண்டாவதாக இப்போ இந்த சட்டையை கொடுத்து அனுப்புனாங்களா இல்லையா, இந்த சட்டையை கொண்டு போய் வாப்பாடை முகத்துல வைங்க, அவங்களுக்கு கண் பார்வை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இதுஹபு பி கமீஸி ஹாதா ஃபல்குஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா, இதை கொண்டு போய் வாப்பாட முகத்துல வைங்க, அவங்களுக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு நீங்க முகத்தோடு அங்கலிக்கும் அஜ்மாயின் திரும்பி வரும்போது எல்லாருமா திரும்புவாங்க, குடும்பம் எல்லாரும் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அந்த சட்டையை கொண்டுகிட்டு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இந்த சட்டையை பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது. ஏன் அந்த சட்டைக்கு அவ்வளவு பெரிய சக்தி, எப்படி அது பார்வையை தருகிறது என்பதை குறித்து ஒன்று இருக்கு. இந்த சட்டை என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாட்டனார், வாப்பாவுடைய வாப்பா, யூசுப் நபியினுடைய வாப்பாவுடைய வாப்பா தானே இப்ராஹிம் நபி. அப்போ அவங்கள நம்ரூது நெருப்புல போட்டானா இல்லையா, நம்ரூது நெருப்புல போட்டான். அந்த இடங்கள்லாம் ஈராக்கில் இன்னைக்கு இருக்கு. அவங்க பிறந்த வீடு அது பக்கத்துல தான் இருக்குது, பள்ளிவாசலாக வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த நெருப்புல போடும்போது செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விரிப்பு கொண்டு வந்தாங்க, ஒரு விரிப்பும் ஒரு சட்டையும் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டையை போட்டுச்சுன்னா நெருப்பு தாக்காது. இன்னைக்கு வந்து புல்லட் ப்ரூஃப்னு போடுறாங்களா இல்லையா, எல்லாமே இருக்குது, குரான் பேசுகிறது. அப்போ ஷூட் பண்ணாலும் கூட என்ன
ஒன்றும் செய்யாது, வெடிச்சு தெரியும். அந்த புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறது அதே மாதிரி இது புல்லட் ப்ரூஃப் தான். இந்த சட்டை அதை போட்டுட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நெருப்பு ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி சட்டையில் சோழலோகத்து அதுக்குன்னு தனி ஒரு மனம் இருந்தது. அந்த சட்டையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. அப்ப அதை போட்டுட்டாங்க, நெருப்பு ஒன்றும் செய்யலை. குன்னாயானார் கூறின் பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிம் மீது சலாமத்தாக இருந்துள்ளாயாக அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி அந்த துணியை கொண்டு வந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பிந்திய காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சட்டையை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க தன்னுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க தானே நபி, ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு யாக்கூப் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பட்டம் எப்படி கிடைச்சது, அது ஏழிஸுக்கு கிடைக்க வேண்டியது, அதனால சண்டையெல்லாம் வர இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசிட்டோம். அப்போ நீங்கள் கடந்த விஷயத்தை போய் பார்க்கணும் யூடியூப்ல. அருமையானவர்களே, அப்போ அந்த யாக்கூப் ரெண்டு பேரும் சகோதரர்கள். சகோதரன்னா ஒரே சூழல்ல பிறந்தவங்க, ரெட்ட குழந்தைகள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க நபியாக வந்ததுனால அந்த சட்டையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சட்டை வந்து ரொம்ப மெல்லிய சட்டை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பாய்கள் பத்தமடையில் பாய்கள் செய்கிறாங்கல்ல, பத்தமடை தானே பாய்க்க உள்ள இடம். நீங்கள் முசல்லானா வந்து ஜேப்புக்குள்ளே வச்சுக்கலாம், இந்த ஜேப்புக்குள்ளேயே முசல்லா வச்சுக்கலாம். பாயில் அவ்வளோ மென்மையாக செஞ்சு வச்சுருக்கலாம், அப்படியே இழைச்சி 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 மென்மையாக. ஆனால் அதுக்கு விலை 2500 3000 பாய், ஒரு சின்ன பாய் ஜேப்புக்குள்ளே வச்சுக்கலாம். எடுத்து நம்ம என்ன செய்யலாம், சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி வடிச்சு வச்சுக்கலாம். பார்த்து விரிச்சா பாய், புல் பாய். அப்போ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த சட்டையும் ரொம்ப மெல்லியது. அதை என்ன செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கும்போது அதை சுருட்டி 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 ஒரு சின்னதை ஆக்கி ஒரு மூங்கில் இது மாதிரி துவா கோடு இருக்குல்ல, நம்ம துவா கோடு போடுவோமே, அதில் கொஞ்சம் பெரிய துவா கோடு எடுத்து அதுக்குள்ள அந்த சட்டையை நுழைச்சி அதனுடைய கழுத்தில் துவாவாக தொங்க போட்டிருந்தாங்க தாவீஜாக. அது ஏன் அப்படிங்கிறதையும் அவங்க எழுதுறாங்க. இது கண் திருஷ்டிக்காக அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. தன் பிள்ளைகளுடைய அழகு பரிணமித்து வருகிறது, பிரம்மாண்டமான அழகு, எனவே கண் திருஷ்டிகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சட்டையை ஒரு குடலுக்குள்ள வைத்து அவங்க கழுத்துல தொங்க போட்டிருந்தாங்க. சட்டையை போட்டு இருந்தோன்னு வைங்க, இந்த தோழர்கள்லாம் சட்டையை கடத்தும் போது அதை கடத்திட்டு போய் பார்க்கணும். அது அவங்க கழுத்திலேயே அந்த துவாக்கூடு மாதிரி அதை என்ன செஞ்சு தாவீஜ் மாதிரியாக அது இருந்தது. இதுதான் அந்த சட்டையினுடைய வரலாறு. இப்போ அந்த சட்டையை தான் இவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுதுதான் அந்த சட்டை வந்து சுவன சட்டை, அதற்கென்று தனி மனம் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, யூசுஃபுடைய வாடை வீசுகிறது. நீங்க இன்னைக்கு இந்த கண் தெரியாத அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிகிச்சை கொடுக்குறாங்களா இல்லையா, கண் மருத்துவர்கள், அவர்கள் பெரிய ஆய்வாளர்கள்ட்ட கேட்டால் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நானே ஒரு அனுபவத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், அதனால சொல்றேன். அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு வாடையை வச்சிருக்கிறான். எனக்குன்னு ஒரு தனி வாடை. இன்னைக்கு 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா 800 பேருக்கும் தனித்தனி வாடை இருக்கு. இது பெரிய ஆச்சரியமா இல்லையா? இது நமக்கு தெரியாது. இப்ப இதுல வந்து கண் தெரியாதவர்களுக்கு அந்த மனிதர்களுடைய வாடையை கண்டுபிடிக்க முடியுமா? கண் தெரியாதவர்களுக்கு அந்த வாடையை கண்டுபிடிக்க முடியும். நானும் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றை நான் அனுபவிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஊரில் நடந்தது தான். ஆனால் அதை சொல்றதுக்கான அவகாசம் இல்லை. அதனால கண் தெரியாதவர்களுக்கு அது வாடை. நீங்க வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஆடு இருக்கு பாருங்க, ஆடு பேண்டு கத்துன உடனே குட்டிகள் ஓடி வரும். அது முதல்ல வந்து மோந்து பார்க்கும், அது தங்குட்டி தானான்னு பார்க்கும். அந்த அதற்கு வாடகைகள். ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் ஒரு வாசனையை வச்சிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய குதிரத்தை அல்லாஹ்வுடைய விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி வாசனை. இந்த வாசனை இந்த வாசனையோட என்ன செய்யாது, பிணங்கிக் கொள்ளாது. சாடை கூட பிணங்கிக்கிடுது. ரெட்ட பிள்ளையா இருக்கும், ரெண்டு பேரும் அவனா இவனா அப்படின்னு டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு இடையில வாசனைகள் வித்தியாசம் இருக்கும். எனவே தான் யூசுஃபுடைய வாசனை வீசுகிறது. சரிதான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாடையை நான் நுகர்கிறேன், நான் பெறுகிறேன் என்று சொல்லும்போது தான் என்ன வாப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் திரும்ப திரும்ப அந்த பழைய கூத்தே பேசிட்டு இருக்கிறீங்க, யூசுஃப் யூசுஃப் யூசுஃப்.
அவங்க போய் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இப்படிலாம் எனக்கு பேசிட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த மக்கள் வர்றாங்க. அதோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதத்தையும் கொடுத்து விடுறாங்க. ஒரு கடிதத்தையும் என்ன செய்கிறாங்க, கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்டோடனே முதல்ல இந்த வாப்பாட முகத்தில் கொண்டு போய் இந்த துணியை வைக்கணுமா இல்லையா, சட்டையை வைக்கணுமே. இது யார் வைக்கிறது? அந்த 10 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. யார் வைக்கிறது அப்படின்னா, அதில் வந்து யகூதா என்பவர் ஒருவர் இருக்கிறார். அந்த 10 பேரில் யகூதா என்பவர் ஒருவர். அந்த யகூதா சொல்றாரு, நான் தான் வாப்பாவுடைய முகத்தில் கொண்டு போய் அதை வைக்கணும். ஏன் தெரியுமா? யூசுஃபை கிணத்து அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல தள்ளமே, அப்பாவோட சட்டையை கடத்தி கொண்டு வந்து வாப்பாட்ட ஆட்டு ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் காட்டணுமா இல்லையா? இது ஓனாயை கடிச்சிருச்சு அப்படின்னு காட்டினாங்களே, அந்த சட்டையை காட்டினது இவர் தான், இந்த யகூதா தான் காட்டினார். அதை காட்டி தான் நான் வாப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். நான் தானே அந்த சட்டையை போய் காட்டினேன், அதனால இந்த சட்டையை நான் தான் கொண்டு வச்சு அந்த கஷ்டத்தை போக்குவேன் அப்படிங்கும் போது எல்லாரும் அதை அங்கீகரிக்கிறாங்க. சரி, நீங்க தான் அதுக்கு பொருத்தமான ஆளு, யகூதா தான் பொருத்தமான ஆளு என்று சொன்னதும் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததும் அவங்களுடைய கண்ணில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அந்த முகத்தில் அந்த சட்டை வைக்கப்பட்டது. சட்டை வைக்கப்பட்ட பொழுது ஜா ஃபலம்மா அன்ஜா அல் பஷீரு அல்காவு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத்த பஸீரா. அப்போ வந்தவங்க அந்த யகூதா என்ன செய்தாரு, அந்த சட்டையை கொண்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் வச்சாங்க. ஃபர்தத்த பஸீரா, பார்வை திரும்பி வந்தது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா யூசுஃப். அப்போ அதுக்கு அடுத்ததுல இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த பார்வை திரும்பி வந்ததனோட உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன வாப்பா நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு. அதோட இந்த கடிதத்தை மன்னர் தந்தாரு. மன்னர் யூசுஃப்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் மன்னராக இருக்கிறாங்கிறது வாப்பாவுக்கு தெரியாது. இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கடிதத்தை எப்படி எழுதியிருக்கிறாங்க, அந்த ஸ்டார்டிங் பாருங்க. இலா யாக்கூப இஸ்ராயில் மின் மலிக் மிஸ்ர். மிஸ்ர் தேசத்தினுடைய அரசர் இஸ்ராயில் என்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதி கொண்ட கடிதம். இப்படி தானே இருக்கணும். முதல்ல ஒரு கடிதத்தில் என்ன, ஃப்ரம் அட்ரஸ் தானே முதல்ல எழுதுவோம். முதல்ல ஃப்ரம் அட்ரஸ், யாரிடம் இருந்து, அதுக்கு அடுத்து டு அட்ரஸ். யூசுப் நபி கடிதம் எழுதினாங்களா வாப்பாக்கு? எப்படி எழுதினாங்க? முதல்ல எப்படி எழுதினாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அங்கே வந்து வாப்பாவை தான் என்ன செஞ்சோம், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு எழுதினாங்களா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதம் கொடுத்து நம்ம வாசித்தோம். அப்போ ஃப்ரம் யார்கிட்ட இருந்து, யாக்கூப் இஸ்ராயில் நான் எழுதுவது மிஸ்ரினுடைய அரசருக்கு, அப்படி தானே எழுதினாங்க. இப்போ இவங்க எப்படி எழுதணும், மிஸ்ருடைய அரசராகிய யூசுப் ஆகிய அலைஹிஸ்ஸலாம் நான் எழுதுவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுதுன வரணும். ஆனால் அப்படி எழுதல, வாப்பாவுடைய பேரை தான் முற்படுத்துகிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் என்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிஸ்ரினுடைய அரசர் எழுதி கொள்வது அப்படின்னு எழுதுறாங்க. தன்னை யாரும் வெளிப்படுத்த இந்த கடிதத்தில், அதை நீங்க பேசுங்கட்டாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு. அது ஒரு அதப்பு பெண் தான். அந்த கடிதத்தை எழுதுறதாக கூட, அப்போ வாப்பாக்கு எழுதுறதாக இருந்தா, உமாவுக்கு கடிதம் எழுதுறதா இருந்தால் முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் எழுதக்கூடாது, டு அட்ரஸ் தான் எழுதணும். உமா வாப்பா கடிதத்தில் நம்ம போடுறது டு அட்ரஸ் நம்ம மேலே எழுதுவோம். உள்ள நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க, தாய் தமர்களுக்கு அல்லது உஸ்தான்மார்களுக்கு ஷேஃப்மார்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அவங்க பேரை முதல்ல எழுதி அதுக்கு பிறகு ஃப்ரம் அட்ரஸை போடணும், நம்ம பேரை போடணும். இது ஒரு அதம். இது நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் படித்து தர்றாங்க. அப்போ அந்த கடிதத்தை அவங்க எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் செய்த வாசகங்கள்லாம் இருக்கு. அந்த வாசித்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, கால ஒல்லாஹி மாஹாதா கிதாபுல் முலூக், இது அரசர்களுடைய கடிதம் மாதிரி இல்லையே. வலாக்கின்னஹு கிதாபுல் அம்பியா, நபிமார்கள் எழுதுற மாதிரி இருக்குது, கடிதம் எழுதுற மாதிரி இருக்குது. வலஅல்ல சாஹிபல் கிதாபி ஹுவ யூசுப், ஒருவேளை இந்த கடிதத்தை எழுதுறது யூசுஃபாக இருக்குமோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிங்கிறாங்க. அங்கேயே கிரகிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, வந்தாங்களா, ஆமாம் வாப்பா கடிதத்தை எழுதுறது யூசுப் தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அரசர் தான் யூசுப், யூசுப் தான் அரசர். சுபஹானல்லாஹ். என் பிள்ளை மிஸ்ருடைய அரசராக இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார், என்ன தீனில் இருக்கிறார் அப்படிதான் கேட்குறான். என்ன தீனில் இருக்கிறார்? தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இறை தூதராக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போதான் என்னுடைய கல்வி நிறைவு பெறுகிறது, என்னுடைய கல்வி நிறைவு பெறுகிறது. இப்போ எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து சொன்னாங்க, காலு யாபானா, எங்கள் பாப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காதீன். பாப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்,
எங்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. கால சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ இல்லை, நான் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வேன், ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டாக செய்வேன், பின்னால் செய்வேன். அதுக்கான சபபுகளை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நேரம் சந்திக்கும் போது அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்க, தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது தெரிஞ்ச போது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது உடனே யக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான்னு ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை ஸ்பாட்லேயே, நீங்களா யூசுப், ஆமாம் எங்களை தண்டிச்சிடாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. காலலா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்னைக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை, நிபந்தனை இல்லாத மன்னிப்பு, நிபந்தனை இல்லாத மன்னிப்பு. யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஸ்பாட்லேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் நான் கொஞ்சம் தாமதமாக லேட்டாக உங்களுக்கு இஸ்திக்ஃபார் நான் செய்வேன் அப்படின்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இவங்க இப்போ எல்லாம் சொன்னாங்க இல்லையா, பாப்பா நாங்கள் வாப்பா சந்திச்சோம் கொண்டோம், அவங்க தான் தலைவர், இந்த நாட்டினுடைய தலைவராக அரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இருக்கிறாங்க, இப்போ நபியாவும் இருக்கிறாங்க, எல்லா தகவலையும் அவங்க சொல்கிறாங்க. கேட்டுட்டு உங்களெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, அதற்கான வாகனங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, உணவுகளெல்லாம் நிறைய தந்திருக்கிறாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ இனிமேல் நம்ம மிஸ்ருக்கு போக போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அது பின்னால் நான் உங்களுக்கு செய்கிறேன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுக்கிட்டு அந்த இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இது வசீலா, இதனால் கவனிச்சுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா அது அந்த அந்த தொடரை மட்டும், அந்த செய்தியை மட்டும் நான் முடிக்கிறேன். இவங்க பின்னால் வர்றாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நடுநிசையில் அதை தேர்வு செய்கிறது என்ன, சஹருடைய நேரத்தை தேர்வு செய்கிறாங்க. அந்த இஸ்திக்ஃபார் செய்வதற்கு சரியான நேரம் என்பது சஹருடைய நேரம். நாள் என்று எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை சஹருடைய நேரத்தில் செஞ்சாங்க. அதில் எழுதுனாங்க, அது எத்தகைய வெள்ளிக்கிழமை தெரியுமா, அன்னைக்கு ஆஷூராவுடைய நாள் அனுமதி இருந்தது. ஆஷூராவுடைய நாள் வெள்ளிக்கிழமை இரவு சஹருடைய நேரத்தில் துவா செய்கிறாங்க. அந்த துவா வருது, அது எந்த மாதிரிலாம் துவா செஞ்சாங்கிறது வருது. என்னுடைய பிள்ளைகளை மன்னிச்சது, அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க கொண்டாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்க முன்னால் உட்காந்து கேட்குறாங்க. அதுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து ஆமீன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இந்த 11 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அதில் 10 பேர் பயந்து போய் நடுங்கி போயிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடுமோ, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, யா இஸ்ராயீல், உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான், எல்லாரையும் மன்னித்துட்டாங்க. அந்த சப்ஜெக்ட் அங்கேயே முடிஞ்சு. இப்படி நடந்தது. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிறந்த நாளையும் ஒரு சிறந்த நபரையும் பக்கத்தில் வச்சுக்கிடணும். ஒரு நபர் சிறந்த நபரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சிறந்த நாளிலே கேட்பது என்பது பாக்கியமானதா இல்லையா? அதுதான் அந்த இடத்துல சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. வாப்பாக்கு நல்ல பார்வை படிச்சுன்னு வந்துட்டு, ஏற்கனவே எப்படி இருந்தோ அந்த மாதிரி பளிர்னு பார்வை வந்துருச்சு. இப்போ அவங்க எல்லாரும் பொண்ணா புறப்பட்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு குறிப்பாக நீங்கள் கீழே இறங்கி போய் அவங்கள வரவேறுங்க என்று சொல்ல, அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்கள கீழே இறங்கி 40 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க, வாப்பாவை சந்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல் நல்லா உருவாக்கி இருக்கிறாங்கிறது பாருங்க. 40 வருஷத்துக்கு பிறகு அவங்களை என்ன செய்யறாங்க, சந்திக்கிறதுக்காக வேண்டி கீழே இறங்கி வர்றாங்க. அப்படி இறங்கி வரும்போது அவங்க முதலாவது என்ன செய்யறாங்க, சலாம் சொல்றதுக்கு முனைகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க சலாம் சொல்ல வேணா, அவங்க சலாம் சொல்லணும், உங்க வாப்பா சலாம் சொல்லணும், அவங்க ஆரம்பிச்சு வைக்கணும். ஏன்னா அவங்க அது ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அவங்க தான் வர்றாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு. யார் சலாம் சொல்லணும்? நடந்து போறவர் சலாம் சொல்லணும். உட்கார்றது நடந்து போறவர் தான் என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். இப்போ அங்கிருந்து ஒரு கூட்டம் வருது, இங்கிருந்து ஒரு கூட்டம் போகுதுன்னு வைங்க. இதுல யாரும் என்ன செஞ்சுக்கலாம், சலாம் சொல்லிக்கலாம். ஒருத்தர் வர்றாரு, அப்படி நடந்து போகும்போது சலாம் சொல்லிக்கலாம். ஆனா அங்கேருந்து வர்றது ஒரு 5 பேர், இங்கேருந்து போகிறது 10 பேருன்னு சொன்னால் அந்த 5 பேர் முதல்ல சலாத்தை சொல்லணும், சலாம் சொல்லணும். அவங்க தான் முதல்ல முந்தணும், குறைந்த கூட்டம் சொல்லணும். இப்படிலாம் ஒரு முறை இருக்கிறது. அதே போல் ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒருத்தர் வாகனத்தில் வர்றாரு. வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. அவர் கார் ஓட்டிட்டு போனாலும் சரி, குறிப்பாக பைக்கில் போகிறவருக்கு சலாமே சொல்லாதீங்க. மார்க் அதை தடை செய்யுது. சைக்கிளில் போகிறவங்கள பைக்கில் போகிறவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு போட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அங்கேருந்து யாராவது பஸ் வருது, கார் வருது, ஆட்டோ வருது, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹம்சா அப்படின்னு நம்ம திருப்பி பார்க்குறோமா, டமான்னு இங்கே விட்டுருவோம். இப்போ எவ்வளவு தெளிவாக நம்முடைய மார்க்கம் இருக்குது பாருங்க. வாகனத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய கவனத்தை திருப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
வாகனத்தில் செல்பவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லாதீங்க, ஆனா வாகனத்தில் செல்றவர் நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். அவர் இவருக்கு சலாம் சொல்லலாம், ஆனா வாகனத்தில் போறவங்களுக்கு சலாம் சொல்றது சுன்னத்துக்கு அது மாற்றம், சொல்ல வேண்டாம்னே ரசூல் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தூர நோக்கோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே போல அவங்க வந்தாங்க, அந்த சலாம் சொல்லப்பட்டு 2 பேரும் கட்டி அணைச்சு அவங்க கதறி அழுறாங்க. அந்த பிரியத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி அழுகிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய பெரியம்மா தானே, அவங்களுடைய மற்ற 10 பேருடைய உம்மா யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மாவுடைய ராத்தா அக்கா தானே பெரியம்மா, அவங்க தான். அதனால் அவங்க பெரிய தாயினுடைய அந்தஸ்து தானே, அவங்களையும் என்ன செய்கிறாங்க, வரவேற்கிறாங்க. எல்லாரும் வந்த உடனே அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகள்லாம் பெருசாக கொஞ்சம் வளர்ந்து பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தவங்களாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய பேர பிள்ளைகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படியே என்ன செய்யறாங்க, முத்தி அவங்களை வாழ்த்து சொல்றாங்க, அவங்கள முத்தமிடுறார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டாங்க, பாப்பா இதான் அவங்க மருமகம், இப்படிலாம் நடந்தது, இந்த கூத்துலாம் நடந்தது, எல்லாத்தையும் அவங்க என்ன செய்றாங்க, சுருக்கமாக சொல்றாங்க. அப்படியா, இப்படி இல்லாமல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேராக வந்து தன்னுடைய மாமனார் அவங்களுடைய கையை எடுத்து அவங்க முத்தமிடுறாங்க. மருமகள் தானே, மகளுடைய அந்தஸ்து தானே, முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு அவங்க சொன்னாங்க, வாங்கன்னு சொல்லி இப்போ எல்லாருமே அரண்மனைக்கு வந்தாச்சு. வந்து அரண்மனையில் அந்த ஏற்பாடுகள், தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது, நீங்கள் எங்களோட தங்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. மாமா நீங்கள் எங்களுடைய தங்குங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நான் வந்து என்ன செய்யறதில்லை, எனக்கு இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தங்கம் வெள்ளி அது இது மாதிரி இருக்குது, அன்னைக்கு ஆகமாக்கப்பட்ட அந்த காலத்தில். ஆனால் அன்றைய சூழலுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது தேவை. ஒரு அரசனாக இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் தான் மக்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அது அல்லாஹ்வினுடைய கட்டளை, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அரசபையில் கொண்டு வந்து என்ன செய்யப்படுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அது பக்கத்தில் இந்த பக்கத்தில் வாப்பா உட்கார வச்சுக்குது, இந்த பக்கத்தில் பெரியம்மா உம்மா தான், 2 பேரும் உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 11 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோருக்கு சுஜூது செய்கிறாங்க. வரஃபா அபவைஹி அலல் அர்ஷி வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, குர்ஆன் பேசுகிறது. சுஜூது ஒரு மனிதன் சுஜூது செய்யலாமா, செய்யக்கூடாது. சுஜூது செய்யலாமா, சுஜூது வந்து யாருக்கு தான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் சுஜூது செய்யணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஆனால் அங்கே குர்ஆன் சொல்லுது வரஃபா அபவைஹி அலல் அர்ஷ், தன்னுடைய சிம்மாசனத்தில் வாப்பா அம்மான்னு சொன்னது பெருமாவை தான் உட்கார வச்சுட்டாங்க. அவங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, அந்த 11 பேரும் இவங்களுக்கு சுஜூது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னபோது இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வகால யா அபதி ஹாதா தஹ்வீலு ருயாய மின் கபில், நான் ஆரம்பத்தில் ஒரு கனவு கண்டதாக அவங்ககிட்ட சொன்னனே, 11 நட்சத்திரங்கள் சுஜூது செய்வதாக அப்படின்னு ஒரு கனவு கண்டதான், 11 நட்சத்திர கனவு கண்ட சொன்னல, அந்த கனவினுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னு. இப்போ கனவினுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். கது ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அல்லாஹ் தானா என்ன செஞ்சிட்டான், அந்த கனவை உண்மையாக ஆக்கி வைத்து விட்டான். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுஜூது என்று வரும் பொழுது 2 வகையான சுஜூது இருக்கு, நல்லா கவனிக்கணும். 2 வகையான சுஜூது இருக்கு. ஒன்று இபாதத் அப்படிங்கிறதுல ஒரு சுஜூது, இன்னொன்று தஅதீம் கண்ணியப்படுத்துதல் என்ற ஒரு சுஜூது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள்லாம் சுஜூது செஞ்சாங்களா, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மான் இல்லா இப்லீஸை தவிர. இனி அந்த கதைக்கு நம்ம போக வேணாம். ஆனால் எல்லாம் செஞ்சாங்க. அது என்ன சுஜூதுன்னா தஅதீம், கண்ணியப்படுத்துமாறு உண்டான ஒரு சுஜூது, கண்ணியப்படுத்துறதுக்காக சுஜூது. அந்த காலத்தில் ஆகமாக்கப்பட்டிருந்தது, அந்த ஷரியாவில் ஆகமாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், அவங்களுடைய ஷரியத்திலையும் கண்ணியத்திற்காக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு சுஜூது செய்வது ஆகும். ஒரு பெரியவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், சுஜூது செய்யலாம். பெரிய வயது முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க, வாப்பா அம்மாவுக்கு சுஜூது செய்யலாம். அதெல்லாம் வந்து அந்த ஷரியத்தில் ஆகமாக இருந்தது. நம்ம ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சுஜூது செய்யக்கூடாது, அது ஹராம். அப்ப தஅதீம் என்ற அடிப்படையிலே, மரியாதை என்ற அடிப்படையிலே சுஜூது செய்வது என்பது இந்த ஷரியத்தில் ஹராமாக்கப்பட்டுடுச்சு, சுஜூது செய்யக்கூடாது. வணக்கம் என்ற அடிப்படையில் எந்த ஷரியத்திலையும் சுஜூது செய்யக்கூடாது. அது யூசுப் நபியினுடைய ஷரியத்தா இருந்தாலும் சரி, ஆதம் நபியினுடைய காலத்தில் உள்ள ஷரியத்தா இருந்தாலும் சரி, வணக்கம் என்ற அடிப்படையில் சுஜூது எந்த காலத்திலையும் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்.
அது எந்த காலத்துலையும் என்ன செய்ய முடியாது. வணங்குறது அல்லாஹ்வை மட்டும்தானே வணங்க முடியும், வேற யாரும் வணங்க முடியுமா? வணக்கத்திற்குரிய அவன் மட்டும்தான், லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய அவன் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எனவே அவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. வணக்கத்திற்கான சுஜூது என்பது அவனுக்கு மட்டும்தான், ரப்புக்கு மட்டும்தான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளும். மரியாதைக்கான சுஜூது என்கிறது ஒரு காலகட்டத்தில் வாஜிபா இருந்தது. எப்போ வாஜிபு? ஆதம் நபியின் காலத்தில் வாஜிபு. மரியாதைக்கான சுஜூது மனிதர்களுக்கு செய்யலாம் என்பது வாஜிபு, அல்லாஹ் கடமையாக்கலாம், செய்யனா செஞ்சாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் ஜாயிஸ், ஆகுமாக்கப்பட்டிருந்தது, வாஜிப் இல்லை, ஆகுமாக்கப்பட்டிருந்தது, அதை அவங்க செஞ்சாங்க. நம்ம ஷரியத்தில் மனிதர்களுக்கு மரியாதை அடிப்படையில் நெற்றியை பூமியில் வைத்து சுஜூது செய்வது என்பது ஹராம் என்பது நம்ம தெளிவாகிறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், வரஃபா அபவைஹி அலல் அர்ஷி, அந்த சிம்மாசனத்தின் மீது அவங்க என்ன செஞ்சாங்க, உட்கார வைத்தாங்க. உட்கார வைத்த போது அவர்கள் எல்லாம் ஒஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் என்ன செஞ்சாங்க, சுஜூது செய்தார்கள் என்ற செய்தியை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்போ நம்ம அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்மா சுலேஹா நீங்கள் இந்த வீட்டில் தங்க சொல்கிறீங்க, அது ஒரு பிரியத்தில் சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி, எனக்கு இதெல்லாம் சரி வராது. எனக்கு நான் பலஸ்தீனில் தங்கியிருந்தேன்ல, மூங்கில் குடிசை, அவங்க வீடு மூங்கில் குடிசையாக இருந்தது. அதே மாதிரி ஒரு மூங்கில் குடிசையை, அது உங்கள் மாப்பிள்ளைக்கும் தெரியும், மற்ற பிள்ளைகளுக்கும் தெரியும். அதனால் அதே மாதிரி ஒரு குடிசை எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துட்டா எனக்கு அதுதான் போதும், எனக்கு இதெல்லாம் சரி வராதுமா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஒரு குடிசை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு இடையில இன்னொரு வசியத்தை செய்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். என்ன வசியத்தை செய்யறாங்கன்னா, நான் மௌத்தாயிட்டா என்ன இங்கே அடக்கக்கூடாது, மிஸ்ரில் அடக்கக்கூடாது, அங்கே கொண்டு போயிடணும். 500 கிலோமீட்டர் இருக்குது, எங்கே கொண்டு போயிடணும், பலஸ்தீனுக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் கொண்டு போய் என்ன அடக்கணும், என்னுடைய ஊரில் தான் என்ன அடக்கணும் அப்படின்னு ஒரு வசியத்தை செஞ்சுட்டாங்க. சீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 3 பிள்ளைகள் இருந்தது. இப்ராஹிம், மைஷா, ரஹ்மா என்று 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. இந்த துவா ஓதுறமா இல்லையா, இந்த கல்யாணத்தில் துவா ஓதுறமா, அல்லாஹும்ம அல்லி பைனமா கமா பைனமா அய்யூபு ரஹ்மான்னு சொல்கிறோமா, அந்த ரஹ்மா இந்த ரஹ்மா தான். யாருடைய மகா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் அது. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படின்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மருமகன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியாகிய ரஹ்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். அப்போ அவங்க மருமகன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மருமகன் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இப்ராஹிம் அவங்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இப்ராஹிம் அவர்களுக்கு நூன் என்று ஒரு பிள்ளை பிறந்தது, ஆம்பளை பிள்ளை. அந்த நூன் என்ற ஆம்பளை பிள்ளைக்கு யூஷா என்று பிறந்தார். அவங்க நபி. அவங்க யாருன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனதாக சூரத்துல் கஹஃப் வருதில்லை, சூரத்துல் கஹஃப்ல கூட அவங்களோட ஒரு சாஹிப்பு போனாங்க, மூசா நபியோட கூட ஒரு நபர் போனாங்கன்னு வருதே இல்லையா, அது யூஷா. அந்த யூஷா வந்து இவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். இப்போ இதே மாதிரி ஒரு கொஞ்சம் காலம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனோட இருந்தார். தன் மகனோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. 147வது வயசில் அவங்க வஃபாத்தானாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது அவர்களுக்கான வயசு 147 வயசு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, வசியம் செஞ்சுட்டாங்க, ஏன்னா பலஸ்தீனில் தான் அடக்கணும் அப்படின்னு. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட கூட ஒருவர் பிறந்தார். நம்ம சொன்னோமா, ஈஸ் அப்படிங்கிற பேர் சொன்னோமா, அந்த ஐஸுக்கு தான் நபித்துவம் கிடைக்க இருந்தது, அவங்க உம்மா மாற்றி விட்டுட்டாங்கிற கதையெல்லாம் நம்ம சொன்னோமா இல்லையா. அந்த ஐஸ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஐஸும் கூட பிறந்தவங்க. அவங்களும் இப்போ வந்திக்கிறாங்க, இந்த கூட்டத்தோட அந்த குடும்பத்தோட இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களும் அதே நாளில் ஒப்பாத்தாயிட்டாங்க. 2 பிள்ளை ஒரே நாளில் 2 பேரும் ஒப்பாத்தாயிட்டாங்க. 2 பேருக்கும் 147 வயசு தான். எனவே 2 பேரினுடைய ஜனாசாவையும் ஒரு பெட்டி எடுத்து அதுக்கு தகுந்தமான பாதுகாப்பு செய்து அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பலஸ்தீனுக்கு கொண்டு போனாங்க. அங்கே வாப்பா சொன்ன மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் திரும்பவும் எங்கே திரும்பி வர்றாங்க, மிஸ்ருக்கு அவர்கள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்த கொஞ்ச நாளையிலேயே சையதனா சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க மிஸ்ரிலேயே அடக்கப்படுறாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க.
அதில் ரொம்ப கவலை அடைந்தார்கள். தன்னுடைய மனைவி எல்லா வகையிலும் துணையாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஆரிஃபது பில்லா, அல்லாஹ் அறிந்த ஒரு பெரிய சீமாட்டியாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீதேவி தனத்தோடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம ஷாவானா நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஷாவானா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய சீமாட்டி. அவங்க நம்ம மௌலிதிலாம் ஓதுநாயத்துடைய மௌலிது ஓதுனா அதில் ஷாவானாவுடைய பேர் வரும். அப்போ அவங்க ஒரு பெரிய சீதேவியாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு டான்ஸர். அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிட்டான், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சின்ன விஷயம் நினைப்போம், அல்லாவுக்கு அதை பிடிச்சிடும். உடனே நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றி அமைச்சிருவோம். அல்லாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டு வைங்க, நம்ம செய்யக்கூடிய ஒரு கருணை அல்லது தர்மம் அல்லது நல்ல காரியம் நல்ல உபதேசம் ஏதாவது ஒன்று அவனுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அப்படியே அந்த வாழ்க்கையை என்ன செய்வான், சிறந்த ஒரு வாழ்க்கையாக எல்லாம் மாற்றி அமைச்சிருவான். அப்படிங்கிறது நிறைய விஷயம். ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உதாரணம். ஷாவானா நம்ம சொல்கிறோம் இல்லை, அவங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த சமூகத்தில் அது ஒரு உதாரணம். எப்படியோ வாழ்ந்தவங்க. டான்ஸர் மட்டுமல்ல, இந்த மையத்து வீட்டுக்கெல்லாம் போய் ஒப்பாரி வைப்பாங்க, அதுக்குன்னு காசு வாங்குவாங்க. ஒப்பாரி வைக்க கூட்டம்னு சொல்லி வச்சுருந்தாங்க, இதுக்குன்னு காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்தது. எனவே அவங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவங்க ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணாக, ஒரு ஆரிஃபத்தான பெண்ணாக நினைச்சு மாறிட்டாங்க. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலை அடைந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் அவங்க என்ன செய்யலை, முடிக்க இல்லை. இன்னொரு கல்யாணத்தை என்ன செய்யலை, சரி நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு கல்யாணம் முடிக்கையில் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள்கிட்டையும் அவங்க சொன்னாங்க, நான் மௌத்தானாலும் என்னையும் பலஸ்தீனில் தான் கொண்டு போய் அடக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னையும் அங்கே கொண்டு போயிடணும் அப்படின்ட்டாங்க. இதற்கு இடையிலே மிஸ்ரில் நைல் நதி ஓடுகிறது இல்லையா, அந்த நைல் நதியினுடைய இரண்டு பக்கத்திலையும் ஒரு பிரம்மாண்டமான நகரை உருவாக்குறாங்க. பெரிய ஊரை என்ன செஞ்சாங்க, உருவாக்குறாங்க. அந்த ஊரை உருவாக்கி அவங்களே சிறந்த ஒரு அழகான அற்புதமான ஊரை என்ன செஞ்சாங்க, உருவாக்குறாங்க. அந்த ஊரை உருவாக்கி அங்கேயே தன்னுடைய அரசவை அங்கே அமைச்சிட்டாங்க. ஏற்கனவே இருந்த பழைய பகுதியிலிருந்து புதிய பகுதிக்கு, நைல் நதி கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு பகுதியில் நைல் நதி இப்படி ஓடுதுன்னா இந்த பக்கம் ஒரு நகரம், இந்த பக்கம் ஒரு சிட்டி, ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சிட்டி என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கி அங்கேயே என்ன செய்கிறார்கள், அங்கேயே அவர்கள் தங்களுடைய ஆட்சியை அவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்தே எல்லா கட்டளைகளும் பிறப்பிக்கப்படுகிறது. இப்போ அதுதான் தலைநகர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து கொல்கத்தா தான் தலைநகராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொல்கத்தா இருந்தது. அதுக்கப்புறம் டெல்லி மாறிடுச்சு. இப்படி சில நாடுகளில் அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பிளான் பண்ணக்கூடிய ஆள், எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. எல்லா மக்களுக்கும் தண்ணீர் துறைகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, உணவுத்துறைகளில் பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லா துறைகளையும் பார்த்து செஞ்சவங்க. அவங்களுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஆட்சி, அழகான ஒரு ஆட்சி. நம்மளும் இருக்கிற ஒரு ஆட்சியில் அப்போ அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வழங்கினாங்க. பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் மேம்படுத்தினாங்க. உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியான ஊராக மிஸ்ரை என்ன செஞ்சாங்க, நம்பர் 1 அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. வலிமையான அரசை அமைத்தார்கள், வலிமையான இராணுவத்தை அமைத்தார்கள், மக்களினுடைய செல்வாக்கை என்ன செஞ்சாங்க, உயர்த்தினாங்க. மக்களுக்கான சேவைகள் தங்களை முழுமையாக என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்திருந்தார்கள். இப்படி எல்லாம் எத்தனையோ நற்காரியங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சு வச்சிருந்தாங்க. அருமையான பெருமக்களே, அப்படி வைத்திருந்த அவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னையும் நான் மௌத்தாகிட்டா பலஸ்தீனுக்கு கொண்டு போயிடணும், அங்கே தான் என்ன செய்யணும், அடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் காலத்தில் அவங்களுக்கும் மௌத்து வந்து சேர்ந்தது. மௌத்து வந்து சேர்ந்தால் என்ன வசியத்து அங்கே கொண்டு போகணுங்கிறது. இப்போ வசியத்து நம்ம மார்க்கத்தில் ஒரு வசியத்துக்கு உதாரணமாக வைங்களேன். வாப்பா கருள் இருக்கிறாரு, வாப்பா சொல்கிறவாப்பா நான் மௌத்தாகிட்டா அந்த பள்ளியினுடைய மையவாடியில் நடக்குங்க அப்படின்னு வசியத்து செய்தால், இப்போ மகன் இருக்கிறார், அந்த பள்ளியில் தான் அடக்கணுமாண்டா இல்லை, அந்த வசியத்துங்கிறது இப்போ அப்போ வராது, அதில் அந்த வசியத்து வராது. என்ன அப்படின்னா ஹுக்கும், நம்முடைய ஷாஃபி மதமுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னா, அந்த பொறுப்பு மகனுக்கு வந்துடும். மகனுடைய ஹுக்கும் தான், அவர் செய்கிற வசியத்து செல்லுபடி ஆகாது இந்த விஷயத்தில். அதே மாதிரி சொத்து இருக்குது வச்சுங்களேன், ஓப்பா என்னுடைய சொத்தில் வந்து என் பிள்ளைக்கு அந்த அவருக்கு என்ன செஞ்சணும், ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துடணும் அப்படி வசதி செஞ்சால் செல்லுமா, செல்லாது.
அதெல்லாம் வந்து அல்லாஹ் என்ன தீர்மானிச்சிருக்கிறானோ அந்த பாக பிரிவினை தான் அங்கே வருமே தவிர பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, வாரிசுக்காரர்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. இது ஒரு சட்டம். அதே மாதிரி இவங்க ஒரு வசியத்தை செய்திருக்கிறார், எனக்கு இந்த பள்ளியில் அடக்குங்க அப்படின்னு சொன்னாங்க, சிறு பள்ளியில் அடக்குங்க அல்லது பெரிய பள்ளி மையவாடியில் அடக்குங்க அப்படின்னு ஒரு என்ன செஞ்ச வசியத்தை செஞ்சிருக்கான்னு வைங்க, அடக்க செய்யலாம், அடக்கவும் செய்யலாம். அந்த வசியத்தை பேணலாமா, பேணலாம், பேணாமல் இருக்கலாமா, இருக்கலாம். ஆனால் முழு உரிமை யாருக்கு அப்படின்னு கேட்டால் அவருடைய மகனுக்கு வந்துடும். அந்த ஹுக்கும் யாருக்கு வந்துடுது, மகனுக்கு வந்துடுது. ஆனால் அந்த ஷரியத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஷரியத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள், விளக்கங்கள், இது மாற்றங்கள் இருந்தது. நம்ம நினைச்ச மாதிரி அல்ல ஷரியத்து. ஷரியத்து நினைச்ச மாதிரி தான் நாம இருக்கணும். நாம நினைக்க மாதிரி தான் ஷரியத்து இருக்கும்னு நினைச்சா நம்முடைய ஈமான்ல பலகீனம்னு அர்த்தம். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை இமாம்கள் நம்ம என்ன வழிகாட்டி தந்திருக்கிறாங்களோ அதில் சமயனா வாட்டானா அப்படின்னு போயிடணும். அதை இல்லாமல் இப்படி இருந்தா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பேச முடியாது. எனவே இந்த வசியத்தினுடைய விஷயம் இப்படி தான். அந்த ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன இடத்துல தான் அடக்கணும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, முடியாது, எங்களுக்கு எங்களுடைய அரசரை எங்கள் ஊரில் தான் அடக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கேயெல்லாம் அனுப்ப மாட்டோம். அங்கேயே நாங்கள் அனுப்பணும். அந்த ஊர் மக்களில் அவங்க பாதுகாத்தாங்க. நாங்களும் என்ன செஞ்சோம், இந்த அரசராக ஆக்கணும். அரசராக ஆக்குறது மாத்திரமல்ல, அவங்க எங்களுக்கு எவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க, அதனால் எங்களை விட்டு நாங்கள் அவங்கள பிரிக்க மாட்டோம். இந்த ஊரை உருவாக்குனதே அவங்க அப்படின்னு பெரிய பிரச்சனையாக போச்சு. சரி, இந்த பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த நதிக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஊரை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த ஊருக்காரன் படையெடுத்து வந்துட்டான். முடியாது, எங்கள் ஊரில் தான் அடக்கணுங்கிறோம். என்னப்பா இது, சமாதானப்படுத்த முடியும் அவங்க பிள்ளைகளுக்கோ படை மக்களுக்கோ? மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா ஒன்றும் செய்ய முடியுமா? மக்கள் ஒரு புரட்சியை ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, மக்கள் புரட்சியை மீறி அரசு எதுவும் செய்ய முடியாது. மக்கள் புரட்சி என்பது வலிமையானது. நம்ம பார்த்தோமா இல்லை, இலங்கையில் பார்த்தோம், எத்தனை நாடுகளை நம்ம பார்த்துருக்கிறோம் மக்கள் புரட்சியினால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள், அரசு மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு. எனவே மக்கள் சரியாக ஒன்று திரண்டு சதிகாரத்திற்கு, சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடுவார்களே ஆனால் அந்த ஆட்சியை மாற்றி அமைக்க முடியும். இல்லைன்னா வேற அதுதான் அமைக்க முடியாது, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். எனவே இப்போ அந்த மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்காரங்களும் அந்த ஊருக்காரங்க எங்கள் ஊரில் தான் அடக்கணும்னு பெரிய பிரச்சனைகள் உருவானது. ஏன்னா அவங்கள கொண்டு நாங்கள் நிறைய பயன்பட்டுருக்கிறோம், எங்களை விட்டு நாங்கள் பிரிக்கிறதுக்கு விரும்ப இல்லை. அந்த தபர்ருக், அவங்க ஒரு நபி, அவங்க ஒரு ரசூல், அவங்க வந்து இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு அழகான, நிம்மதியான, பாதுகாப்பான வாழ்க்கையை அவங்க தந்தவங்க. அவங்கள நாங்கள் இழக்க மாட்டோம். எங்கள் ஊருக்கும் தந்து தான் நினைக்கிறாங்க. அதனால அந்த ஊருக்காரன், இந்த ரெண்டு ஊருக்காரங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, இதற்கான ஒரு தீர்வு வந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல தான் நடக்க முடியும், ஒரு ஆள் ரெண்டு இடத்துல நடக்க முடியுமா? இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அடக்கணும் அப்படிங்கிற ஒரு வரும்போது அங்கே என்ன செய்தாங்க, ஒரு பெரிய மஷூரா, ஒரு ஆலோசனை நடந்து ஒரு தெளிவான ரெண்டு பேருமே அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு தீர்வுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாளையே நாம் பார்த்து நாளையோடு நம்முடைய வகுப்பு நிறைவு பெறுகிறது என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا واعتق رقابنا رقاب آبائنا وأمهاتنا بإلهيتك من النار. اللهم من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.